Hello friends, this is Deva4win27 Welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம சேனல்ல crochet ராக்கி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதே போல இன்னொரு டிசைன்ல நம்ம சேனல்ல நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க. சோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ராக்கி பண்ணுறதுக்கு நமக்கு 2 கலர் yarn வேணும். அப்போ தான் அந்த டிசைன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் இந்த 2 கலர் எடுத்திருக்கேன். தென் எந்த ஹூக் சைஸ் வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் 6 mm எடுத்திருக்கேன். தென் yarn needle, beads, அப்புறம் சிசர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கலாம். மேஜிக் சர்க்கிள், சிங்கிள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே, ஆஃப் டபுள் க்ரோஷே தான் இந்த ராக்கியில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டிச் எல்லாமே நான் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்க போகிறோம். ஸோ ஹூக் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி இப்படி எடுத்து அது வழியாக இந்த த்ரெட் எடுக்கணும். இதுதான் சிங்கிள் க்ரோஷே. அதுக்கு அடுத்தது ஆஃப் டபுள் க்ரோஷே. அதுக்கு அடுத்தது 2 டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். 1 அதே போல் இன்னொரு டபுள் க்ரோஷே. ஸோ டோட்டலாக இப்போ நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே, 2 டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கோம். 4 ஸ்டிச்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக லூப் எடுத்து விட்டுட்டு செகண்ட் கலரை ஆட் பண்ண போகிறோம். ஸோ எங்கே நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோமோ, ஃபஸ்ட் கலர் எங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல இப்படி விட்டு செகண்ட் கலர் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு ஸோ இங்கேயும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்தது ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட்டு 2 டபுள் க்ரோஷே, 2 டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கலரில் நம்ம என்ன பண்ணோமோ அதே தான் செகண்ட் கலர்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே, 2 டபுள் க்ரோஷே. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ஸ்டிச்சஸ் இருக்கா. இப்போ பண்ணதுக்கப்புறம் இந்த 2 சின்ன சின்ன yarn இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த சர்க்கிள் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ மேஜிக் சர்க்கிள் வந்து க்ளோஸ் ஆகிடும். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அகெயின் நம்ம இந்த ஒயிட் yarn ஃபஸ்ட்டு கலர் இருக்குது இல்லையா, அதில் வந்து இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸோ லாஸ்ட் ரவுண்டில் நம்ம ஆரஞ்சில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம்ல சிங்கிள் க்ரோஷே, ஸோ அந்த ஸ்டிச்சில் தான் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இந்த 4 ஸ்டிச்சிலையும் 2 டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேல இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் வந்து 2 டபுள் க்ரோஷே போட்டுக்க போகிறேன். 1 அதே ஸ்டிச்சிலேயே இன்னொரு டபுள் க்ரோஷே. அதுக்கு அடுத்தது லாஸ்ட் ரவுண்டில் ஆஃப் டபுள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி அகெயின் 2 டபுள் க்ரோஷே. 1 2 அதுக்கு அடுத்தது டபுள் க்ரோஷே பண்ணியிருப்போம். அந்த ஸ்டிச்சில் அகெயின் 2 டபுள் க்ரோஷே. இப்போ லாஸ்ட்டாக போட்ட இன்னொரு டபுள் க்ரோஷே இருக்கு இல்லையா, அதுலேயுமே 2 டபுள் க்ரோஷே போட்டுக்க போகிறோம். 1 2 ஸோ இப்போ இதை இப்படி இந்த லூப் வந்து இப்படி பெருசாக எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த ஆரஞ்சு லூப் இருக்கு இல்லையா, அதாவது செகண்ட் கலர் லூப்பில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த ஒயிட் ஸ்டிச்சில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஒயிட்டில் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டிருப்போம். அதில் வந்து நம்ம 2 டபுள் க்ரோஷே பண்ணணும். அதே ஸ்டிச்சிலேயே இன்னொரு டபுள் க்ரோஷே. அதுக்கு அடுத்தது ஆஃப் டபுள் க்ரோஷே பண்ணோம் இல்லையா, அதில் 2 டபுள் க்ரோஷே. 1 2 அடுத்தது டபுள் க்ரோஷேல அகெயின் 2 டபுள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த டபுள் க்ரோஷேலையும் 2 டபுள் க்ரோஷே. 1 2 இப்போ 4 பண்ணியிருக்கோம். 1 2 3 4 செட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்து இருக்க 4 செட்லேயும் நம்ம 2 டபுள் க்ரோஷே பண்ணணும். ஸோ டோட்டலாக
8 செட் ஆஃப் 2 டபுள் crochet நம்ம பண்ணணும். ஸோ 8 செட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி 8 செட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த லூப் இப்படி கொஞ்சம் பெருசாக எடுத்து விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 செட் ஆஃப் 2 டபுள் crochet பண்ணியிருக்கோம். அடுத்தது ஒயிட்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. சாரி இதில் வந்து நம்ம அப்படியே செயின்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இது நம்ம கட்டுவோம் இல்லையா, எடுத்து அந்த பேக் சைடில் அதுக்கு வந்து ரோப் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ செயின்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு செயின்ஸ் போட்டுக்கோங்க. நம்ம வந்து கையில் பின்னாடி கட்டுற ரோப் தான் இது. ஸோ அதனால் நீங்கள் யாருக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செயின்ஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 20 செயின்ஸ் போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி இன்னொரு செயின் போட்டு இப்படி எடுத்துட்டிங்கன்னா டைட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இதில் நடுவில் பீட்ஸ் வேணால் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒயிட் கலரில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நெக்ஸ்ட் இருக்க ஸ்டிச்சில் நெக்ஸ்ட் இருக்க 5 ஸ்டிச்சஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 டபுள் crochet பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து 5 செட்ஸ் ஆஃப் 2 டபுள் crochet பண்ணணும். 2 3 4 5 பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பக்கம் எவ்வளோ செயின்ஸ் போட்டிங்களோ அதே போல் இங்கேயும் ரோப்புக்கு வந்து செயின்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து 20 செயின்ஸ் அங்கே போட்டிருந்தேன், அதே போல் தான் இங்கேயும் 20 செயின்ஸ் போட்டுக்கிறேன். போட்டுட்டு த்ரெட் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம ராக்கி வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த சென்டராக வந்து நம்ம ஸோ இது 2 த்ரெட்டையும் நாட் போட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க பேக் சைடில். ஸோ இதில் பீட்ஸ் ஏதாவது அட்டாச் பண்ணணும்னா அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லைனா ஏதாவது பேட்ச் ஒர்க் மாதிரி அட்டாச் பண்ணணும்னா கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண ராக்கியில் இந்த பேட்ச் ஒர்க் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பேட்ச் ஒர்க் ரெடி பண்ணி அதை அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த உள்ளன் பட்டன் இது எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எது உங்களுக்கு வேணுமோ அது வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டபுள் கலர் சூஸ் பண்ணி நல்லா பிரைட் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே அழகாக இருக்கும் உங்கள் ராக்கி பார்க்குறதுக்கு. இந்த வீடியோவோட உங்களோட ரக்ஷாபந்தனை ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஹாப்பி ரக்ஷாபந்தன் டு யூ ஆல். நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்க எல்லா க்ரோஷே ப்ராடக்ட்டும் நான் ஆன்லைனில் சேல் பண்ணிகிட்ருக்கேன் ஆல்ரெடி. இது நிறைய பேருக்கு தெரியாது, ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு பேபி ட்ரெஸ், ஹேர் பேண்ட் எது வேணும்னாலுமே நீங்கள் வந்து கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ராக்கி அதுக்கப்புறம் கீ செயின் எல்லாமே நான் பல்க் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். ரிட்டன் கிஃப்ட்டும் பண்ணி கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.